கூடிய சீக்கிரம் இந்த பர்சனோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவம் உங்களோட நினைவுகளை அவங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, ஒரு அலை மாதிரி கொண்டு வந்து அடிக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பர்சனை அவங்களோட நிம்மதியை இழக்க போகிறாங்க, தூக்கத்தை இழக்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புவாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் வந்து அங்கே நடக்க போகுது, எந்த சம்பவம் உங்களோட நினைவுகளை தடுக்க முடியாமல் அவங்களுக்கு கொண்டு வரும். லைக் அவங்களோட தவிப்பு வந்து 100% ஜாஸ்தியாக போகுது. இந்த இன்சிடெண்ட் வந்து இட்ஸ் லைக் அ டிவைன் பிளான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒன்று மாற்றி அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற சம்பவம் அவங்க மனசில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறது இந்த கனெக்ஷனை நோக்கி. காம்ப்ரமைஸ். ஸோ என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா, மேபி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகலாம், இல்லைனா ஒரு என்கேஜ்மெண்ட், இல்லைனா வந்து அவங்கள சுற்றி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம், அதாவது காதல், கல்யாணம், யாரோ ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டவங்க ஒன்று சேர போகிறாங்க. இந்த விஷயம் மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லைனா அவங்க ஃபேமிலியில் இருக்கலாம். ரொம்ப பெரிய சண்டை அப்படின்னு நினச்சவங்க திடீர்னு பார்த்தா காதல் அப்படின்னு சொல்லி சமாதானமாக ஆக போகிறாங்க. அந்த இன்சிடெண்ட் இந்த பர்சனை ரொம்ப ட்ரிகர் பண்ண போகுது. நான் ஏன் இதை பண்ணாமல் போயிட்டேன், நான் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலை, நான் ஏன் விட்டு கொடுக்கல, நான் ஏன் வந்து ஈகோவை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். செயின் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ தான் வந்து அவங்க உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போகிறாங்க. சிலக்கு லாயல்ட்டி கார்டு. நீங்கள் எவ்வளோ லாயலாக இருக்கீங்க இந்த காதலுக்காகவும் இந்த கனெக்ஷனுக்காகவும். நீங்கள் எங்கேயும் போகலை, நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க, ஆனால் துரத்தவும் இல்லை. உங்களோட அருமை இந்த பர்சனுக்கு அப்போ தான் புரிய வரப்போகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, இவனால் மௌனமாக இருந்த, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்த உங்கள் காதல் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை, இங்கே சன்ரைஸ் வருது, இல்லைனா இருண்டு கிடந்த உங்களோட ஜன்னல் கதவுகள் வந்து திறக்க போகுது காதல் ரிலேட்டடாக. ஸோ இதுதான் அடுத்த ரியாக்ஷன். இது செயின் ஆஃப் ரியாக்ஷன். இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவங்க மனசில் பெரிய மாற்றத்தை ஸ்பார்க் பண்ண போது பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரி அக்செப்டன்ஸ் இருக்க போகுதுன்னா, ரெண்டு பேருமே டூ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்கீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரப்போகுது. இட்ஸ் லைக் ஆமாம், ரெண்டு பேரும் வித்தியாசமான ஆள், பட் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா அதில் ரெண்டு பேர்த்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நான் ஏன் இவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இல்லை சுயநலமாக நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா அவங்கள சுற்றி நடக்க போகிற இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ரொம்ப போராடி அந்த காதலை நிலைக்க வைக்கிறதுக்காக போராடி அதுக்கப்புறம் சக்ஸஸை டேஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து இந்த பர்சன் விட்னஸ் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கான முதல் படியாக அமைய போகிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில். சில டவர் அவங்க வந்து எப்படி ரியலைஸ் பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்க போகிறது. அவங்க வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் அவ்வளோதான், இந்த காதல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம காதல் மாதிரி தான் அப்படின்னு. இவனுக்கும் ஈகோ இருந்தது, எனக்கும் ஈகோ இருந்தது, சரி ஓகே அப்படின்னு. இங்கே பாருங்கள், உங்களை வந்து உங்கள் காதல் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் இங்கே பாருங்கள், ரெண்டு பேர் வந்து கீழே துணி பிடிச்சிட்ருக்காங்க. ஐ திங்க் யூ கேன் see it now. இங்கே பாருங்கள், ரெண்டு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து நீங்கள் ரெண்டு பேர் கீழே விழுறீங்க. இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சு போயிட்டீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த ஒரு தருணம் மாறி யூ ஆர் சேஃப் நவ் அப்படிங்கிற ஒரு தருணம் வரப்போது. இங்கே பாருங்கள், டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒருத்தங்களுக்கு கொம்பு இருக்குது, ஒருத்தங்க ரொம்ப சாதாரணமாக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து வேறு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி வித்தியாசங்களை கடந்து நீங்கள் காதலை யூனியனை நோக்கி எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவை நம்பிக்கை. இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறது யார்? பிரபஞ்சம். ஐ ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஃபஸ்ட் இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மனமாற்றம் வரும்போது இந்த பர்சன் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? ஓகே, மனமாற்றம் ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரீடிங் எனர்ஜி. அப்படிங்கும்போது உங்களுக்கு அடுத்த கொஷின் என்ன வரும், என்ன பண்ண போகிறாங்க, அடுத்தது எனக்காக என்ன பண்ணுவாங்க? ஓகே, இதெல்லாம் ரியலைசேஷன்லாம் ஓகே, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, செயல் என்ன, அந்த நொடிக்கு அப்புறம் அவங்க உங்ககிட்ட இம்மீடியட்டாக சொல்ல விரும்ப போகிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்ல விரும்புகிற விஷயத்தை பார்த்துட்டு அவங்க எடுக்க போகிற அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். சொல்ல விரும்புகிற ஸ்பெசிஃபிக் மெசேஜ். கண்டிப்பாக உங்கள் காதலை முறிக்கிறதுக்கு சதி இருக்குது. பி வல்னரபிள் ஈவன் இஃப் யூ ஆர் அஃப்ரைட். இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த காதல் சொல்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். எமோஷனலாக வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி, அதாவது காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாவே அங்கே வந்து ஈகோ இருக்காது இல்லையா, அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இந்த பர்சனுக்கு வரும். பட் எனிவே இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட காதலை சொல்ல போகிறாங்க. அதுதான், மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிய வைக்க போகுது. என்ன அப்படின்னா,
நீங்களும் எவ்வளோ லாயலாக இருக்கீங்க, இந்த பர்சனும் எவ்வளோ லாயலாக இருக்காங்க இன்னும் அப்படிங்கிறத. ஸோ இந்த புரிதல் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது. உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றம். உங்கள் காதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உங்களை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிக்காங்க. உங்களை சுற்றி பொறாமை எனர்ஜி நிச்சயமாக இருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து எவ்வளோ தான் வந்து தயங்கினாலும் சரி, இல்லை காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு போராடினாலும் சரி, இந்த பர்சன் வந்து நிச்சயமாக அவங்கக்கிட்ட காதலை சொல்லுவாங்க. லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இன்றைக்கி. ஐ நெவர் மென்ட் டு பிரேக் யுவர் ஹார்ட். உங்கள் மனசை உடைக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இல்லை. அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அப்படி நினச்சி எதுவும் பண்ணலை, பட் இட் ஹேப்பன் அப்படின்றாங்க. பட் இது எக்ஸ்கியூஸ் தான். பட் அந்த ரியலைசேஷன் இப்போ அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அவங்கள காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது. அவங்க அதெல்லாம் உணர போகிறாங்க இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். இதுதான் அவங்க சொல்ல விரும்புகிற 2 வார்த்தைகள். பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஐ மிஸ் த டைம் வி ஷேர்ட். பழைய நினைவுகள், மெமரிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இப்போ வந்து நினைவுக்கு வருது. இந்த நினைவு அலைகளில் தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து வரத்துக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. ஸோ என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க? ஸோ இவங்களோட அடுத்த ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பர்சன் ஆல் ஆஃப் த சடன் அவங்களோட மிஸ்டேக்ஸை ரியலைஸ் பண்ண போகிறாங்க. அவங்க சைடு தவறு என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உங்களை காயப்படுத்துறதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட வர போகிறாங்க. கல்யாணம், 4 of Wands. அடுத்து இந்த பர்சன் எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து மேரேஜ். 2 தடவை மேரேஜ் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு கலர், அவங்க ஒரு கலர், பட் அங்கே உண்மையான காதல் இருக்குது. உங்கள் கண்களில் காதல் கொப்பளிக்கிறது. இதுதான் கண்டிப்பாக அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அவங்கள சுற்றி நடக்க போகிற ஒரு கல்யாணம், இல்லைனா வந்து அவங்கள சுற்றி இருக்க ஒரு பர்சன் வந்து அவங்க காதல் வாழ்க்கைக்காக எவ்வளோ போராடி அதை வந்து சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை அவங்க கேட்க போகிறாங்க. அதுதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. மேபி இந்த பர்சன் உங்களை பற்றியும் உங்களோட கேரக்டர் பற்றியும் கேள்விப்படலாம். லைக் எம்ப்ரஸ், நீங்கள் இனிமேல் தனியாக தான் இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் யாரும் இல்லை, நீங்கள் யாரையும் துரத்திட்டு போகல. இந்த கேப்பில் இந்த பர்சன் ஆக்ஷனை எடுக்கலை. ஆக்சுவலாக பிரபஞ்சம் வந்து இந்த பர்சனை ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக துரத்த போகிறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் அப்படின்னா, கவலைப்படாதீங்க. இனிமேல் இந்த பர்சனும் தேர்ட் பார்ட்டியும் ஒன்றா ட்ராவல் பண்ண முடியாது. பிரபஞ்சம் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த பர்சன் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு செட்பேக் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவும் கூட ஃபேமிலியில் ஒரு துரோகம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி ஃபாதர் ஃபிகர் அவங்கள முதுகில் குத்திருக்காங்க. முதுகில் குத்துறதுன்னு வந்து ரொம்ப டீசெண்டான வார்த்தை. இது வந்து பாதகமான செயல். இது வந்து பண்ணது ஒரு ஃபாதர் ஃபிகர். எதுக்கு? ஃபினான்ஷியலாக இந்த பர்சனுக்கு ஒரு துரோகத்தை செய்ய போகிறாங்க. அதனால் உங்களை தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் முடியாது. ஏன்னா அவங்க காதல் எல்லாத்த விட பலமாக இருக்குது. லவ்வர்ஸ் கார்டு. இந்த பர்சன் இப்போ அவங்கள எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, பீஸ்ட். அவங்கள வந்து ஒரு ராட்சச மாதிரி தான் நினைக்கிறாங்க. இந்த துரோகத்தை அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி உங்ககிட்ட வந்துருக்கும். துரோகம் அவங்களுக்கு நடந்தது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்தோன்னே இந்த பர்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. காசு தான் முக்கியம், எனக்கு இப்போ அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், நான் வந்து வாலாட்டலாம் என் பொசிஷன் போயிடும். இந்த மாதிரி ஏதோ ஒரு துரோகத்தை அவங்களுக்கு பண்ணிவிட்டு இப்போ வந்து பிரபஞ்சம் கொடுக்குற சாட்டை அடியை வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் லிசன் பண்ண தயாராக இருங்க. அவங்க ஸ்டோரி சொல்ல தயாராக இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் லவ் லைஃப். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.